என் அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே குரு பேசுகிறேன். இன்று ஒரு தியான யுக்தி ஒன்று சொல்கிறேன். கவனமாக மற்றும் பொறுமையாக கேளுங்கள். தியானம் என்பது கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மனதின் எண்ணங்களை கவனிப்பது ஒரு வகை தியானம். வெறுமனே மூச்சு காற்றை கவனித்து கொண்டிருப்பது இன்னொரு வகை தியானம். இவை இரண்டும் தியானத்தின் வைரங்கள் என்று சொல்லலாம். இந்த இரண்டில் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் செய்வாரானால் அவர் ஞான நிலை அடைவது நிச்சயம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை எல்லோரும் எளிதாக செய்ய முடியும். ஆனால் இதில் எல்லோரும் சீக்கிரம் சலிப்படைந்து விடுவார்கள், எழுந்து விடுவாங்க. ஆனால் இதுதான் இருக்கும் தியானத்தில் மிக சிறந்த தியான யுக்தி. ரமண மகர்ஷியிடம் கேட்டால் நம் உயிர் எங்கே இருக்குது என்று கேட்டால் அவர் சொல்வார், நீங்கள் விடும் சுவாசில் தான் இருக்கிறது என்று. ஆமாம், நம் பிராணம் தான் நம்ம உயிர். அதனால்தான் ஒரு இறந்து பிராணம் போய்விட்டது, மூச்சு நின்று விட்டது என்று அவர் இறந்து விட்டதை நிரூபிக்க மூச்சு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்படிப்பட்டது மூச்சை காற்றை கவனிப்பது. ஓஷோ சொல்வார், புத்தர் 2 வித தியானம் மட்டுமே செய்வார். ஒன்று சும்மா இருக்கும்போது அவருடைய மூச்சு காற்றை கவனித்து கொண்டிருப்பாராம். ஏதாவது செயல் செய்தால் செயலாகவே இருந்து செயலை கவனித்து கொண்டிருப்பார். அதாவது நடந்தால், உட்கார்ந்தால், பேசினால், சாப்பிட்டால், இப்படி எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை கவனித்து கொண்டு இருப்பாராம். இதுதான் ஜென் தியானம் என்று சொல்லுவாங்க. செயலாக மாறிவிடுது, நாம் செய்யும் செயலை கவனிப்பது. இப்படி புத்தரின் தியான முறை இருக்கிறது என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். நாம் விடும் மூச்சு காற்று வெறும் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவது. அது நம் நுரையீரலுக்கு தேவை என்று மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ வெறும் உள்ளிழுத்து வெளியேற்றும் ஒரு வாகனம் தான். அதற்குள்ளதான் பிராணம் இருக்கிறது. அதுதான் தூய உயிர்காற்று. அதுதான் ஒரு மனித உடல்ல நாடிகள் ஓடி துடித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாள் தியானம் செய்வராக இருந்தால் உள்ளே வெளியே செல்லும் பிராணம் உணரலாம். இப்படி பிராண உணர நம்ம ஆன்மீக நிலையை முன்னேற்றம் அடைய தியானம் மிக சிறந்தது இருக்கு. அதனால் அமைதியாக உட்காந்து நம்ம மனதில் ஓடும் எண்ணங்களை அல்லது மூச்சு காற்றை கவனிப்பது தியான நிலையே ரொம்ப சிறந்த தியான முறை. அப்படி முடியாதவங்க வேறு வகையில் தியானம் செய்யலாம். சில பேர் சொல்ல, எனக்கு தியானம் செய்ய ஆசை அப்படின்றவங்க ஆசை, ஆனால் இது மாதிரி உட்காந்து எனக்கு செய்கிறது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, ஓஷோ இதை பற்றி 60 வகையான தியான யுக்தியை சொல்லியிருக்கார். அந்த தியான யுக்தியை பின்பற்றி பண்ணலாம். அதெல்லாம் கூட தியானத்தை உங்களை அழைத்து செல்லும் யுக்தி தான். ஆனால் அதுவே தியானம் இல்லை. அது மனது மாற்றி உள்ளே நுழையும் ஒரு கலை தான். வெளியே கட்டிப்பட்டிருக்க நாய் நம்ம உள்ளே இருக்கும் பொக்கிஷத்தை காண தடையாக இருக்கிறது. அதை ஏமாற்றி அதனை அன்பாக இருப்பது போல நடித்து பிஸ்கட் போட்டு நாம் கடந்து செல்றதுக்காக ஒரு யுக்தி தான். இதுதான் தியானத்தை அடைவதான யுக்தி. இது போல யுக்தி 60 யுக்தி ஓஷோ சொல்லியிருக்காரு. புத்தகம் தமிழ் ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது. தமிழில் 60 வகை தியான யுக்தி என்ற தலைப்பில் சென்னை கவிதா பதிப்பகத்தில் இருக்குது. அதை வாங்கி படிச்சுன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு. இப்படி இருக்கும்போது என் அனுபவத்தில் நான் கற்பனையாக செய்து பார்த்த ஒரு தியான யுக்தியை கண்டுபிடித்திருக்கேன். இதையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இது எந்த புத்தகத்தில் நான் படித்ததில்லை. இதை நான் உருவாக்கின தியான யுக்தி. இதற்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். ஆணவம் வெளியேற்று தியானம், த்ரோ அவுட் யூகோ மெடிடேஷன் அப்படி சொல்லுவோம். ஆணவம் வெளியேற்று தியானம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் மனத்தில் நான் என்ற ஆணவம் வெளியே ஓடி வரும். அதை நீங்கள் கவனிக்கலாம். இது ஒரு கற்பனை தான். ஆனால் இதுக்கு ஒரு நீண்ட தழுவல் இருக்கு. அத்தழுவல் புத்தருக்கும் மகாவீருக்கும் நடந்த உண்மை சம்பவங்களின் தழுவல் தான் நான் உண்டாக்கிய இந்த தியான யுக்தி. தியான யுக்தி யாதெனில், அதுக்கு முன்னே மக்களால் புத்தருக்கும் மகாவீருக்கும் நடந்த உண்மை சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் சொல்லிட்டு தியான யுக்தி சொன்னால் அதோடைய தழுவல் கொண்டு தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புத்தர் ஒரு முறை கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரின் வருகையை கண்ட கிராம மக்கள் அவரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. இவன் மக்களை ஏமாற்றுவான், போலீஸ் சாமியார்,
என்றெல்லாம் சொல்லி இன்னும் கீழ்த்தரமான எவ்வளோ படு கேவலமாக திட்டமுடோ அப்படியெல்லாம் திட்டுறாங்க. புத்தர் பெருமான் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, என் பேச்சை கேட்க பக்கத்து கிராமத்தில் எனக்காக மக்கள் வந்து காத்து கொண்டிருக்காங்க. நான் இப்போது செல்கிறேன். அடுத்த முறை நான் இங்கே வரும்போது நீங்கள் என்னை வந்து எவ்வளோ திட்ட முடியும் அப்படியெல்லாம் திட்டலாம். இப்போது என்னை வந்து போக அனுமதிங்களேன்றாரு. கூட்டத்தில் திட்டி கொண்ட ஒருத்தன் வந்து, நான் இவ்வளோ திட்டுமே உங்களுக்கு கோபமே வராதா, என்ன மனுஷன் நீ, உனக்கு மான மரியாதை இல்லையா என்கிறான். அதை பார்த்த புத்தர் வந்து, நீங்கள் என்னை வந்து 6 வருடம் முன் வந்து இது போல் திட்டிருந்தா என் எதிர்வினை வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது நீங்கள் பார்க்கும் மனிதன் நான் இல்லை. எரியின் நெருப்பை ஓடிக்கொண்டிருக்க ஆற்றை நோக்கி வீசினா அது ஆற்றில் விழுந்ததும் அலைந்து விடுகிறது, ஒன்றுமில்லாத போகிறது. நீங்கள் என்னிடம் வீசும் வார்த்தைகளும் இப்படி தான், அவைகள் என்னிடம் வரும்போது ஒன்றுமில்லாமல் போகிறது. அது என்னை எந்த விதத்திலும் என் உள்மயத்தை தீண்டாது என்றார். பாருங்க எவ்வளோ பெரிய மகன், அற்புத வார்த்தைகள். இந்த இந்திய பூமி புத்தரை பெற்றதுக்கு பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இது போல மகான்கள் தான் வாழும்போது அவர்களின் மகத்துவம் தெரியாமல் தூற்றுகின்றோம். ஜிகி வாசுதேவ், ரவிசங்கர், மாதா அமிர்தநாய் போன்ற திருட்டு சாமியார்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். புத்தர் கூட பரவாயில்ல, ஆனால் மகாவீரருக்கு வந்து மக்கள் வந்து இதை விட ரொம்ப கொடுமையான தண்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் எங்கே போனாலும் நிர்வாணமாக செல்வார். மக்கள் வந்து அவர் வருகை பிடிக்காம அவர் உடல் அளவில் ரொம்ப துன்புறுத்துவாங்க. காதில் வந்து ஊசியால் குத்துவது, காதை கிழிப்பது, அந்த உடம்புல வந்து ஊசியால் குத்துவது, எவ்வளோ பெரிய துன்பமான சம்பவங்கள். கொடுக்க முடியாது அவ்வளோலாம் கொடுப்பாங்க. இப்படி மகான்கள் ஏற்பட்ட அவமானம். ரமண மகரிஷி ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சொல்ல வேண்டும் என்றால், ரமண மகரிஷி ஆரம்பத்தில் கோயிலில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு அவர் வந்து வேறு இடத்துல போய் அமைதியான இடத்துல தியானம் பண்ணார். அவர் கொஞ்சம் வளர்ந்து பிறகு சில ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்ச பிறகு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு புத்தை மிதித்து விடுகிறார். எறும்புகள் சிதறி ஓடுகின்றன. அதை கண்ட ரமணர் மிகவும் வேதனைக்குள்ளாகி, என்னால் தானே இப்படி ஆயிட்டுது, நான் வருந்தி அந்த எறும்புகள் எனக்கு கடிக்கிட்டான்ற எறும்புகள் நசுங்காமல் புட்டு மேலேயே காலை வச்சுட்டு இருக்கின்றார். எறும்புகளை வந்து அவர் காலை கடித்து அவர் காலை பெரிய வீக்க அடைஞ்ச அளவுக்கு போயிடுச்சான். அவங்க எப்படியெல்லாம் மகான்கள் இருந்திருக்காங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்றார் வள்ளல் பெருந்தகை. இப்படிப்பட்ட மகான்களின் ஜீவ காருண்யமும் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு வித அவமான துன்ப நிகழ்வுகளும் மக்கள் வந்து அவர்கள் வாழும் வாழ்வின் படிப்பினையாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகான்களுடைய அனுபவங்களை மக்கள் வந்து படிப்பினையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுபோல் நிகழ்வை தழுவி தான் என் தியான யுக்தியை நான் வந்து உண்டாக்கியிருக்கேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை தியானம்தான். ஆனால் இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் நிகழ்த்தும். ஏன்னாடா இந்த தியானம் வந்து என் அனுபவத்தில் உணர்ந்தால் நான் இதை சொல்கிறேன். அதனால் இந்த ஆணவ வெளியேற்று தியானம் வந்து எப்படி என்று இப்போ சொல்லலாம். இத்தியானம் வந்து 3 நாள் செய்யுங்கள். உங்களுக்கு வந்து தியானம் வந்து ஏற்புடையதாக இருந்தால் அதையே வந்து 3 மாதம் தொடர்ந்து செய்யுங்க. 3 மாதம் உங்களுக்கு வந்து சரியாக இருந்தால் அப்படியே தொடர்ந்துங்க, வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்யுங்க, நன்றாக இருக்கும். எப்போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஓய்வாக இருங்க அப்போதெல்லாம் செய்யலாம். எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. செய்யலாம், நம்பி செய்யலாம். இது என் அனுபவத்துக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து சௌகரியமாக நாற்காலியோ அல்லது தரையிலோ உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொள்ளுங்க. இப்போது கற்பனையாக உங்கள் எதிரி என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீங்கள் யாரையெல்லாம் பழி வாங்கணும் என்று நினைக்கிறீங்க அவர்கள் எல்லாரையும் உங்களை சுற்றி இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவங்க கையில் வந்து செருப்பு இருக்கலாம், தொடப்பம் இருக்கலாம், கல் கத்தி கூட இருக்கலாம். ஏன் அவங்க மேலே எச்சில கூட உமிழலாம். இதை நான் நீங்கள் கேட்குறதுக்கு அசௌகரியமாக இருக்கலாம். என்னடா இப்படி பேச சொல்கிறான்னு. இதெல்லாம் கற்பனை தான். நெருப்புன்ற வாய் சுட்டு விடாதில்ல. அதனால் இப்படியெல்லாம் நினைங்க. அதை உங்களை சுற்றி நிற்க வைங்க. அவங்க உங்களை எப்படியெல்லாம் திட்டணும் அப்படியெல்லாம் திட்டட்டும் என்று விட்டு விடுங்க. சில பேர் கல்லால் உங்களை வந்து அடிக்கலாம், செருப்பெல்லாம் அடிக்கலாம், கத்தி எடுத்து உங்கள் தலையும் வெட்டலாம். இதெல்லாம் எந்தவித எதிர்வினை ஆட்டாமல் வெறும் உங்கள் மனத்தின் அடியாரத்தில் கருநீரை இருளாக இருக்கும் நான் என்ற ஆணவத்தை கவனிச்சிட்ருங்க. அது மெல்ல வெளிக்கிளம்பும். அதை உன்னிப்பாக கவனிங்க. இன்னும் அவங்க வந்து உங்களை அதிகமாக திட்டன்ட்டு அமைதியாக இருங்க. உங்கள் மனதையே கவனித்து கொண்டுருங்க. இப்போ முழுதாக வந்து ஆணவம் வந்து முழுதாக காட்சிக்கு வரும். அது வெறுமனே கவனித்து கொண்டுருங்க.
இப்போது மெல்ல மெல்ல உங்கள் ஆணவம் வந்து காட்டில் கரைந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதையும் கவனிங்க. அப்படி கரைஞ்சு கொண்டிருக்கும்போது போயிட்டுருக்கும்போது இப்போ ஒரு புதுவித அருள் வந்து உங்கள் மேல் வந்து பொழியும். அதையும் கவனிக்கலாம். இப்போ வந்து உங்கள் திட்டியவர்கள் எல்லாம் வந்து சமாதானம் அடைஞ்சிருவாங்க. ஒருவர் பின் ஒருவராக கலைஞ்சு போவாங்க. அங்கே முழு தெய்வ அருள் மழையில் மட்டும் நீங்கள் மட்டும் இருப்பீங்க. இது ஒரு ஆன்மீக பரவச நிலை. அதை அனுபவத்தில் உணரும் போது கண்டிப்பாக நீங்கள் எப்படின்னு தெரியும். அது உங்கள் அனுபவத்தில் கலக்கட்டும். இது கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனை நிஜத்தில் ஏற்படும் போது நீங்கள் தியானம் செய்த கற்பனை உங்கள் முன் வரும். அனாவசியமாக திட்டுவர்களை வந்து கண்ணு காணாமல் இருந்து விடுவீங்க. நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உண்மை நியாயமாக இருக்கும். அதிகப்படியாக வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களை தற்காத்து கொள்ள எதிரணை ஆற்றலாம். மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடந்து செல்லலாம். அது முக்கியத்துவம் கொடுக்க அவசியம் கிடையாது. அதற்கு இந்த ஆணவ வெளியேற்ற தியானம் உதவியாக இருக்கும். ஒரு நேரத்தில் நீங்கள் செய்த கற்பனை தியானமும் பொய் என்று நீங்கள் வாழ்வில் சந்தித்த நபர்கள் ஏற்பட்ட அவமானம் எல்லாம் மாயை என்பதை உணர்வீங்க. ஆனால் மாயை தான் வந்து உண்மையை மறைத்து வைத்திருக்குது என்ற உண்மையை வந்து அப்போது தெரிந்து கொள்வீர்கள். தூய்மையான நீரில் வந்து பல வண்ணப்பொடிகள் தூவி அதன் நிறத்தை மாற்றலாம். ஆனால் அது எல்லா நிறத்தையும் கலைத்தால் அது தூய்மையான நிதர்சனமான உண்மை தான் இருக்கும். தெளிவான நீர் தான் அங்கே இருக்கும். அதுதான் நீங்கள் உண்மை சொரூபம். உங்கள் தரிசனம் நீங்களே காண்பீர்கள். அந்த தரிசனம் காணும்போது தான் ஒருத்தன் வந்து அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் என்ற வார்த்தை வந்து முழு அர்த்தம் புரியும் அவனுக்கு. ஆணவம் வந்து முழுதாக வெளியேறும்போது தான் அவன் வந்து புத்தன் ஆகிறான். அவனை எந்த கோள்களின் சஞ்சாரமும் எந்த அவமான வார்த்தைகளும் எதுவும் அவனை உள்மையத்தை தீண்ட முடியாது. அவர் முடிவில்லாத அந்த பேரொழியில் வந்து கலந்து விடுவார். தியான யுக்தியை செய்தால் இவையாவும் நடக்கும். நடப்பதற்கான அறிகுறி கண்டிப்பாக தெரியும். ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். அசௌகரியமாக இருந்தால் விட்டுடலாம். ஆனால் 3 நாளோ அல்லது 3 மாதமோ முயற்சி செய்வது நல்லது. தியான யுக்தியை பயன்படுத்தி உங்கள் ஆன்மீக வளர்ச்சி அடையிறதுக்கு தியானம் உதவியாக இருக்கும். நேரம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அனைவருக்கும் இப்போ